வணக்கம். இது ரியோ ஸ்டாக் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே. 25ஆம் தேதி நமக்கு மார்க்கெட்டுக்கு என்ன நியூஸ்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி என்னாச்சுன்னு ஒரு பேக் பார்த்துடலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் 1 கிராம் 10,096. சில்வர் 22 கேரட் 1 கிராம் 9,254. சில்வர் 1 கிராம் 127 ரூபா 90 பைசா. 1 கிலோ 1,27,900. சரி, ஓகே. எஃப்ஐஐ டிஐ அவங்க என்ன ஆக்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 13,137.76 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் 10,445.41. நெட் பார்த்தீங்கன்னா அவங்க பையரில் தான் இருக்காங்க. 2,692.35 கோடிக்கு டிஐ பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 13,174.96 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் 15,482.82 செல் பண்ணியிருக்காங்க. நெட்டை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ செல்லில் தான் இருக்காங்க. 2,307.86 கோடிக்கு செல்லில் தான் இருக்கிறாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று 157 பாயிண்ட் மைனஸ் 25,062 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 57,066 மைனஸ் 144. சென்செக்ஸ் 82,184 மைனஸ் 54 பாயிண்ட். வாட்ச் டு லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சன் ஃபார்மா, ஐஏஎக்ஸ், விப்ரோ, இந்தியன் பேங்கு, ஆர்இசி, எல்என்டி இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி வாட்ச் பண்ணலாம். சரி, ஓகே. நிஃப்டியோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. நிஃப்டி சப்போர்ட்னு எடுத்திங்கன்னா 25,999, சரி 24,999, 25,000 பக்கத்தில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 24,885க்கு ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,100 ஒன்று இருக்குது. அதை விட்டிங்கன்னா 25,187க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 56,809க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டிங்கனாக்கா 57,598க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திங்கன்னா 57,194. அதை விட்டிங்கனாக்கா 57,424க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 81,778க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திங்கனாக்கா 82,386க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி டுடே ரிசல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பாருங்கள். பஜாஜ் ஃபின்சர்வ், பேங்க் ஆஃப் பரோடா, சிப்லா, குஜராத் மினரல், லூராஸ் லேப், அப்புறம் பெட்ரோ எல்என்ஜி, பூனாவாலா ஃபின்கார்ப், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ கார்ட்ஸு, டாடா கெமிக்கல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் இருக்கிற ஸ்டாக். நம்ம எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டேக் ட்ரிம்ப் மார்ச் மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு சில அதானி குரூப் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன், அம்புஜா, அதானி கிரீனு, அதானி என்டர்பிரைஸு, இந்த மாதிரி அதானி டோட்டல் கேஸு, ஏசிசி, அதானி பவர், அதானி ஃபோர்ட் இதில் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் ஒரு 1% நியரஸ்ட்டு 1% இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் 4,639 கோடிக்கு வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்ம பார்த்த நியூஸுங்க இது. சரி, ஓகே. குளோபல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா யூகே எஃப்டிஏபி கிராண்ட் டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் டு 95% ஆஃப் ஃபர்ம் எக்ஸ்போர்ட் 20% எக்ஸ்போர்ட் டு ஷூர் இன் 3 years. ஆமாங்க, 3 வருஷத்துக்கு வந்து யூகேவுக்கு அக்ரி எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஆர் செட் டு ரிசீவ் எ சப்ஸ்டைன்லி பூஸ்ட் ஃபாலோவிங் தி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் CETA with the United Kingdom of July 24, which provide duty-free access to 95% of Indian fur export tariff lines. The free trade agreement is projected to raise India's agri-export by over 20% over the next 3 years, according to official estimate.
சரி ஓகே. நெஸ்ட்லே இந்தியா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13% அவங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து குறைஞ்சிருக்குங்க. நெஸ்ட்லே இந்தியா நெட் ப்ராஃபிட் ஃபெல் மோர் தென் 13% ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் 647 crore மிஸ்ஸிங் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன். ஆமாங்க, மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷனை விட அது வந்து 3% வந்து 13% குறைஞ்சதாக இருக்குது. அதனால் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% குறைஞ்சிருக்கு. கனரா பேங்க் ரிப்போர்ட் 22% ஜம்ப் நெட் ப்ராஃபிட். 4752 கோடி வந்து இந்தியன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இந்தியன் பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து அவங்க ப்ராஃபிட்டில் தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பிஎம்எல் ஷேர் ப்ரைஸ் ரைஸ் நியர் 3%. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருந்து அவங்க ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. கரூர் வைஸ்யா பேங்க் அனௌன்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் போனஸ் இஷ்யூடு இன் 7 years 1:5 கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கரூர் வைஸ்யா பேங்க் வந்து நாங்களாம் இருக்கிறப்ப போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 7 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. கரூர் வைஸ்யா பேங்க் ஒன்லி on July 24 announced a bonus issued of share in the ratio of 1:5 its shareholders. This make the first bonus issue announced by private lending in nearly 7 years. சரி ஓகே, நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம் பாருங்கள். நாஸ்டாக் எல்லாம் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். டவ் ஜோன் -0.70% க்ளோஸ் ஆகிருக்கான். நிக்கி பார்த்தீங்கன்னா மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கான். ஹேங்சங் ப்ளஸில் இருக்கான். டாக்ஸு ப்ளஸ்ஸு. குருடாயில் $66.20 இருக்கான். கோல்டு $3432.30 இருக்கான். யூஎஸ்டி ஐஎன்ஆர் $86.43. சரி ஓகே, நம்ம எம்சிஎக்ஸில் கோல்டு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 98,749 கோல்டு. சில்வர் 1,10,120. குருடாயில் பார்த்தீங்கன்னா 5,668. நேச்சுரல் கேஸ் 271.60. காப்பர் 893.60. ஜிங்க் 269.30. காட்டன் ஷீட் 56,010. லெட்டு 179.50. மெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கான். சரி ஓகே, நன்றி நண்பர்களே. இதுவரையிலும் வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.